வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை எதுனா இந்த 3 நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற கௌரவ் குமார் என்கிற பீகார் தொழிலாளியினுடைய குடும்பமே கொலை செய்யப்பட்டு பல்வேறு இடங்கள்ல தூக்கி வீசப்பட்ட சம்பவம் தான் பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. நாம சம்பவத்தை பேசுறது இல்ல, சம்பவத்தை வைத்து அரசு என்ன பண்ணணும், அரசியலா என்ன பண்ணணும், மாற்றத்திற்கு என்ன பண்ணணும், அதைத்தான் நம்ம பேச போறோம் தோழர்களே. என்ன நடந்துட்டு இருக்கு? புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் போவதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுத்திருக்கு. அவங்க எங்க வேணாலும் போய் வேலை பார்த்துக்கலாம், ஏன்னா அவங்க இந்தியாக்காரங்க. அதனால பல்வேறு மாநிலங்கள்ல புலம்பெயர்ந்து போய் வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு அங்கேயே குடும்பத்தோட குடியிருக்கிறவங்களும் உண்டு, அங்க சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு தனியா நின்று குடும்பத்தை நடத்துறவங்களும் உண்டு. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடுமையான ஒரு சிக்கலை எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது புலம்பெயர் தொழிலாளர்களை தமிழ்நாடு அச்சுறுத்துகிறது. இந்தி பேசுன்னு சொல்லி தமிழ்நாடு புலம்பெயர் தொழிலாளர்களை அடிச்சாங்க, ஒரு 8 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப போற வர்ற இடங்கள்லாம் புலம்பெயர் தொழிலாளர்களை அடித்து விரட்டுவதே தமிழ்நாட்டினுடைய வேலையா இருக்குன்னு பேசியவர் யாரு, போட்டவர் யாரு அப்படின்னா இத பதிவா போடுறாங்க சமூக வலைத்தளத்துல பாஜகவினுடைய அமைச்சர்கள். அப்ப தமிழ்நாட்டை அரசியலாக சுத்து போட்டு ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர்களை வச்சு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கு. அவர்களை வச்சு இன்னும் என்னென்னலாம் ஆட்டம் ஆட முடியும்னு ஒரு கட்டம் கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கு இங்க ஒரு கூட்டம். இந்த சூழ்நிலையில தான் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கௌரவ் குமார் யார் அப்படின்னா பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர், 26 வயசு. 2 வயசு குழந்தை தன் இணையரோடு இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இதுக்கு முன்னாடியே அவர் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு காவலாளியா பணிபுரிந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. அது என்ன சிஸ்டம்? இப்ப வெளி மாநிலத்துல இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்கவே, பீகார்ல இருந்து வருவான், உத்தரப்பிரதேசம், அப்புறம் மேற்கு வங்கம், இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க. இவங்க வர்றாங்கன்னா யார் மூலமா வருவாங்கன்னா புரோக்கர்ஸ் மூலமா வர்றாங்க. இந்த புரோக்கர்கள் தான் இவங்களை கூட்டிட்டு வந்து அங்கங்க வேலை வாங்கி கொடுத்து அங்கங்க தங்க வச்சு கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாகத்தான் இருக்கிறார். அது இந்த மாநிலத்துல போனாலும் தமிழ்நாட்டிலேயே கட்டட தொழிலாளர்களா வரக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தால் ஒரு கொத்தடிமை போலதான் நடத்தப்படுகிறார்கள். சின்ன குடிசையை போட்டு வச்சு கை நீட்டி கால் நீட்டி படுக்க முடியாத ஒரு இடம், சதன்ற இடம், ஒரு குடிசையை போட்டு அமுக்கி வச்சு அவங்கள ஒரு 2 நேர சாப்பாடு, அவங்க விடிய விடிய வேலை பார்க்கறான். சோ இதெல்லாம் சரி பண்ணணும், நான் பின்னாடி வர்றேன். அப்ப இந்த புரோக்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு இவன் சம்பளத்துல ஒரு பங்கு வேலைக்கான அவர் பார்த்த புரோக்கர் வேலைக்கான கூலியா வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படிதான் இந்த குடும்பம் வரும்போது கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு புரோக்கர் கூட்டிட்டு வர்றாரு. கிருஷ்ணகுமார்ன்றவர் புரோக்கர், அவருக்கு ஒரு 60-70 வயசு ஆகி போச்சு. அவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அவர்கிட்ட தான் போய் இவர் கேட்கிறாரு. ஏன்னா ஊர்ல இருந்து வரும்போதே இந்நேரம் சந்திச்சேன்னா உனக்கு வேலை கிடைச்சிரும்னு நம்பர்லாம் எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த நம்பரை பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் இவர் போய் வேலை தேடுறாரு. அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து வேலை தேடுறாரு. என்ன மன வலி தெரியுங்களா? சோத்துக்கு வழி இல்லைங்க, இருக்க இடம் இல்ல. நான் இங்க வந்தா பொழைச்சுக்குவேன் அப்படின்னு நம்பிதான் அந்த பையன் குடும்பத்தை கூட்டு வர்றான். இந்த சூழ்நிலையில தான் அவரு கிருஷ்ணகுமார் இவரை கூட்டிட்டு போய், வாப்பா உனக்கு நாளைக்கு வேலை வாங்கி தந்துடுறேன், இதுல நான் நீங்க தங்கிக்க அப்படின்னு தரமணியில இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜோட பின்னாடி இருக்கிற ஒரு சதஞ்சு போன ஒரு கட்டடம், அதுல மனுஷங்க வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க, அங்க அவரை வச்சிருக்காங்க. அங்கதான் 2-3 பேர் தங்கியும் இருக்காங்க. சரி வேலை கிடைச்சா நம்ம வேற இடம் மாட்டிக்கலாம், அது வரைக்கும் இங்க இருப்போம் அப்படின்னு அந்த குடும்பம் தங்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கந்தர்னு ஒரு பையன், அவரு இந்த கௌரவ் குமாரோடைய ஊர் நண்பன், ஊர்லயே அவர் ஃப்ரெண்டு, ஒத்த ஊருக்காரரு. அவங்க எல்லாம் அங்கேயே அவங்க ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஏற்கனவே சிக்கந்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கேயே வர வேலை பார்த்திருக்கிறாங்க, ஒன்னா வேலை பார்த்தவங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல காவலாளியா வேலை பார்த்த குரூப். அதனால இன்னும் கொஞ்சம் நட்பு இருக்கு, அதனால பாதுகாப்பு உணர்வும் இருந்திருக்கும். நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா அங்க இருக்கிற நண்பர்கள், தோழர்கள், உறவினர்களை நம்பிதான் நம்ம போறோம். அந்த நம்பிக்கை இந்த கௌரவகுமாருக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கு. போய் தங்குற இரவு இவங்க அப்புறம் தண்ணி அடிச்சாங்க, குடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஏதோ பெரிய போதை மரல இருந்த தின்றுப்பாங்க போல இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், போதை பொருள் இங்க SRM கல்லூரிக்குள்ள மிகப்பெரிய அளவுல புழங்கும் போது அதை ஆய்வு செய்த காவல்துறை ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த போதை பொருளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது, விற்கிறது எல்லாம் வட இந்திய இளைஞர்கள் அப்படின்னு. நீங்க அதை நம்மளே ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தாலே தெரியும். வட இந்தியாவில இருந்து போதை பொருளை கடத்திட்டு வந்து அதை இங்க வச்சு கல்லூரிக்குள்ள விற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி போதை பொருள் கிடைச்சிருக்கு, பெரிய போதை பொருள் ஏதோ ஒண்ணு போட்டாங்க போல இருக்கு. சுய புத்தி இல்லாம இந்த கௌரவகுமாரோடைய மனைவி அங்க இருக்கிறனால அவங்கள
தவறான பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கௌரவகுமார் என்ன பண்ணிருக்காரு, போய் தடுப்பாங்கல்ல, நம்ம மனுஷங்க தானே, போய் தடுக்கிறாங்க. தடுக்கும் போது அவரை தள்ளி விட்டுட்டு கீழே கிடந்த ராட் எடுத்து தலையில அடிச்சு கொண்டுறாங்க. அப்படி அதுக்கப்புறம் அந்த குழந்தை கத்திட்டு இருக்கு. ஏன்னா அடிக்கும் போது குழந்தைங்க கதறும், மிரட்டினாலே பயப்படுவாங்க. அந்த குழந்தை கத்திட்டு இருக்கு, 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைய சுவத்துல அடிச்சு கொண்டுறாங்க. இந்த சுவத்துல அடிச்சு கொள்ற ஒரு பாணியே வட இந்தியாவில் நிறைய வழக்குகளை நான் படிச்சிருக்கேன். இன்னொன்னு சொல்ல போனா பில்கிஸ் பானுடைய கேஸ்ல 3 வயசு குழந்தை, அவங்களுடைய குழந்தையவே கல் அடிச்சு இப்படி தலையில அடிச்சு தான் கொண்டானுங்க. நம்ம பல கேஸ்ல பார்த்திருக்கோம். அப்படி அடிச்சு கொண்டுட்டானுங்க. சவறு பூரா ரத்தம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த குழந்தையும் செத்து போச்சு. இப்ப அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொல்றாங்க. இப்ப அந்த 3 பேர் செத்துட்டாங்க. இந்த பணத்தை சாக்கு மூட்டையில கட்டி இந்த கௌரவகுமாரோடைய பணத்தை எடுத்துட்டு போய் தான் முதல்ல அப்புறப்படுத்துறாங்க போல இருக்கு. அதை சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போய் அடையாறு இந்திரா நகர் பகுதியில் போகும்போது விழுந்துருச்சு போல இருக்கு. ரோட்டெல்லாம் போட்டு போக மாட்டான் குற்றவாளி, ஏன்னா மாட்டிக்குவோன்னு தெரியும். விழுந்துருச்சு, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, அதனால அதை எடுத்து மாட்டிக்க வேணான்ட்டு ஓடிட்டானுங்க. சோ இப்ப நாயெல்லாம் போய் அதை பிடிங்கும் போது அதை பார்த்துட்டு மக்கள் போலீஸ் தகவல் கொடுறாங்க. போலீஸ் கைப்பற்றி அதை பார்க்கும்போது ஒரு இளைஞனுடைய உடம்பு. அதை கௌரவகுமார் அப்படின்றத ஐடென்டி பண்றாங்க. பேண்ட் பாக்கெட்ல எடுத்து பாக்குறாங்க. அதுல 4-5 நம்பர் இருக்கு பேப்பர்ல. அந்ததையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது தான் இந்த கௌரவகுமார்ன்ற பையனும் இன்னொரு பையனும் நடந்து போற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடைக்குது. பேசிக்கிட்டே நடந்து போற ஃபுட்டேஜ். அப்ப அதை தொடர்ந்து போகும்போது தான் அது தரமணியில பாலிடெக்னிக்ல நிக்குது. அப்ப அங்க போய் அவங்க உள்ள போய் பார்க்கும்போது சிக்கந்தர் சிக்கிறாரு. இப்ப சிக்கந்தரை பிடிச்சும் போது கிருஷ்ணகுமார் கூட இன்னொருத்தர் இருந்தான்றாங்களா, அவன் பேர் ரவீந்திரநாத் தாகூர். இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போய் விசாரிக்கும் போதுதான் எங்கடா அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் அப்படின்னு கேட்டா, நான் கொன்னுட்டேன்னு சொல்றான் அங்க தைரியமா. சரி, கொன்னையில உடம்பு எங்க? ஏன்னா நம்ப முடியாதுல்ல, வாயில சொல்றாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு கூட இவங்க இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்பாம காவல்துறை எங்க போட்டீங்க பணத்தை? இந்த குழந்தைய அடையாறுல இருக்கக்கூடிய அந்த கால்வாய் இருக்கும்ல, அதுல தூக்கி போட்டிருக்காங்க. அது எங்கன்னா மத்திய கைலாஷ் பகுதி இருக்குல்ல, அங்க கால்வாயில தூக்கி இந்த குழந்தை உடம்பு போட்டிருக்கான். இன்னொரு பக்கம் போனா இந்த பொம்பளை பிள்ளையோட உடம்ப 2 நாளா அலக்கழிச்சுட்டே இருக்காங்க. சொல்லாம அந்த பொம்பளை பிள்ளை உடம்ப தேட சொல்லாம அலக்கழிச்சுட்டு கடைசியில 4 போடு போட்டோன்னே சொல்லிட்டாங்க. அது எங்க போய் போச்சுன்னா குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. அது எங்க பெரும் குப்பையா கொட்டப்பட்டிருக்கிற குப்பைக்கு போன பிறகு ஒண்ணுமே செய்ய முடியல. அரசு அதை தேடுது. ஒரு 3 நாட் தேடுது. ஏன்னா குப்பை மேல 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 கொட்டி சேர்ப்போம். அப்ப அடியில போயிடும் அந்த பிணம். அதை போய் தேடி இதை வச்சு புல்டோசர் வச்சு அள்ளி கிள்ளி தேடின பிறகு அந்த மூட்டை கிடைக்குது. நிர்வாணமாக அந்த பெண்ணின் உடல் கிடைக்குது. முகம் சிதைக்கப்பட்டிருக்கு. உடற்கூராய்வு அறிக்கை வந்த பிறகுதான் அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்களான்ற தகவல் நமக்கு கிடைக்கும். இவன் சொல்றது பாலியல் வல்லுறவு செய்து கொண்டோம். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மனுஷங்க எப்படி ஆயிட்டோன்ற ஒரு கவலை இருந்துச்சு. ஏங்க, ஒரு நம்பிக்கையில தாங்க ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துல எப்படியாவது பொழைச்சுக்கலான்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த மனைவியை கூப்பிட்டு அந்த பையன் வந்திருப்பான். இப்ப 3 பேரையும் கொண்டு 3 திசையில சொந்தக்காரங்களே தூக்கி எறிஞ்சாங்கன்றது ஒரு மனுஷன் மேல மனுஷன் நம்பிக்கையே வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நம்மள தள்ளுதா இல்லையா? எனக்கு பல அனுபவங்கள் இருக்குங்க. தெரியாத ஊர்ல இறங்கும் போது கூட அங்க 4 பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சேலத்துக்கு பக்கத்துல சாத்தூர்ல என் பையன் படிக்கும் போது நான் அவரை கூப்பிடுறதுக்காக, லீவுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக நான் போயிருக்கேன். நான் போகும்போது 11:30 மணி. அது ஒரு கிராமமா இருக்கு, அவுட்டர்ல அந்த ஸ்கூலு. அங்க யார உதவி கேட்கறது, வண்டி எடுக்கணும், அவனுடைய திங்ஸ் எல்லாம் ஏத்தணும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு அக்கா எனக்கு உதவி பண்றாங்க. அந்த அக்கா பின்னாடி அவங்க கூட நல்லா பழகி அக்கா அக்கான்னு பழகின பிறகு அவங்க திமுக காரங்க, அவங்க அங்க இருக்கிற வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். நான் யாருன்னே தெரியாது. அவங்க என்னை டிவில கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு நின்னுகிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்னை கூப்பிட்டு வச்சு உதவி செஞ்சு அத்தனை பொருளையும் எடுத்து பஸ் ஏத்தி வர வரைக்கும் அவ்வளவு செஞ்சாங்க. நம்ம ஊர் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம். நம்ம அப்படிதான் பாக்குறோம் சக மனுஷங்களை. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதுவும் ஊர்ல இருந்தே நண்பனா இருக்கக்கூடிய சிக்கந்தர் மாதிரியான குற்றவாளிகள் இது செய்யறது அப்படின்றது ரொம்ப வேதனையா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இன்னைக்கு தான் நடக்குதா அப்படின்னா, பல குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. நீங்க வட இந்திய தொழிலாளர்கள் அப்படின்னு வந்துட்டு கொள்ளையடிச்ச கும்பலும் உண்டு. தொழிலாளர்கள் போர்வையில கொள்ளையடிக்க வந்த கும்பல்களும் வட இந்தியால இருந்து வந்திருக்காங்க. தொடர் கொள்ளையிலையும் தமிழ்நாட்டுல ஈடுபட்டிருக்காங்க. 2005 வாக்குல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல தொடர் கொள்ளையில ஈடுபட்டு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏங்க, சுதர்சனம் பேரு எம்எல்ஏ, அவர் அதிமுக எம்எல்ஏ. அதிமுக ஆட்சி நடக்குது. வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க வீட்டாளர்கள்லாம் அடிச்சு கொண்டுட்டு அவரை சுட்டு கொண்டுட்டு
பொருள்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போன பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இப்பதான் அதுக்கு தீர்ப்பு கூட இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்ப அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்திருக்கா? ஆமா, நடந்திருக்கு. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லுவேன். தர்மபுரி பகுதியில ஒரு பையன் சந்தோஷ்னு சொல்லிட்டு அந்த இதுல சேலம் மெயின் ரோட்ல ஒரு கடை வச்சிருக்காரு, இரும்பு கடை. அந்த கடையில 2 பசங்க வேலைக்கு சேர்றாங்க. அந்த வேலைக்கு சேர்ந்த இந்த பசங்க பணத்தை எடுத்து கடையெல்லாம் மூடிட்டு கிளம்புறாரு. இவரு வழிமறிக்கிறான். வழிமறிச்சு கத்தியால குத்திட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிறானுங்க. அவர் செத்து போறாரு. இதுவும் நடந்திருக்கு. 2022 நடந்திருக்கு. அது திமுக ஆட்சியில. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஒரு பாப்பா 6ஆம் 7ஆம் படிக்கிற குழந்தை, அதை தூக்கிட்டு போய் 2 பெருசுங்க ரேப் பண்ணிருக்கு. அந்த குழந்தை யாரு அப்படின்னா அவங்க வட இந்திய தொழிலாளருடைய குழந்தை அந்த பொண்ணு. அதுக்கு இப்பதான் நேத்து முந்தா நாள் தான் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க அந்த நாய்களுக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு செங்கச்சூளையில வேலை பார்த்த ஒரு வட இந்திய தொழிலாளருடைய 4 வயசு குழந்தை மர்மமான முறையில செத்து போச்சு. அப்ப அது வந்து எடப்பாடியார் ஆட்சி. எடப்பாடியார் ஆட்சியில மர்மமான முறையில அந்த குழந்தை செத்து போச்சு. ஆனா பாருங்க, மேல இருந்து தவறி விழுந்து செத்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அது கொலைன்னு கடைசி வரையும் வாதாடிய அந்த வட இந்திய குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். சோ எல்லா பீரியட்லயும் இது நடந்திருக்குங்க. அதுதான் இப்ப நான் பேச வர்றது. ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன? கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் ஈஸியா தப்பிடுறான். வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் மிரட்டி கிரட்டி பணம் பொறிச்ச கதைகளும் உண்டு. மறுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல. இதுல போய் வேலை செய்யற அன்றாடங்காட்சியா வேலை செஞ்சு சனிக்கிழமை பணம் வாங்கும் போது சனிக்கிழமை தெரிஞ்சு வச்சுட்டு போய் சின்ன பசங்க போய் அடிச்சு புடுங்கின கதைகளும் உண்டு தமிழ்நாட்டுல. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? அப்ப தீர்வை நோக்கி போறதுதான் ஒரு அரசாக இருக்கணும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இவங்கெல்லாம் பதிவு செய்யணும். கூலிகளாக இங்கே வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கு. அவர்கள் பாதுகாப்பான இடம் தரணும். 1979ல ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அந்த மாநில அரசினுடைய உரிமை. அவங்களுக்கு வீடு கிடைக்குதான்னு பார்க்கணும். அவங்க தங்குமிடம் குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு அவங்க சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. அவங்களுக்கு காப்பீடு, அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் மாநில அரசு உறுதிப்படுத்தணும்னு அந்த சட்டம் சொல்லுது. இவரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இந்த புலம்பெயர் தொழிலாளர் அவர்களுக்கெல்லாம் பதிவு செய்யணும், கட்டாய பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது கீப் அப் பண்ணணும். இதுல 2-3 பிரச்சனை இருக்கு. என்னன்னா, முதல்ல புரோக்கர்ஸ் எல்லாம் தனியா அட்டவணைப்படுத்தணும். நீங்க ஒரு நலவாரியம் வட இந்திய தொழிலாளர்களுக்கான நலவாரியத்தை உருவாக்கணும். அதுல புரோக்கரா இருக்கிறவங்க மிஞ்சி போனா ஒரு 500-1000 பேர் இருப்பாங்களா, அவங்களுடைய லிஸ்ட தனியா எடுக்கணும். அவங்களுடைய லிஸ்ட தனியா எடுத்து அவங்களுடைய எண்ணெய், அவங்க குடும்பம், அவங்க குடியிருக்கிற இடம் எல்லாத்தையும் தனியா ஃபைல் பண்ணணும். புரோக்கர்ஸா இருக்குங்க. ஏன்னா அவங்கதான் வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. வட இந்திய தொழிலாளர்களை அவங்க வேலை பார்க்கிற செக்டாருக்கு ஏத்த மாதிரி தனியா பிரிச்சு தனியா நலவாரியத்துல பதியணும். இப்ப கட்டட தொழிலாளியா வர்றவங்க கட்டட தொழிலாளருடைய நலவாரியத்துல பதிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அடையாளம் காண முடியாது. அப்ப இவங்களுக்கே நலவாரியத்தை உருவாக்கி, வட இந்திய தொழிலாளருக்கான நலவாரியத்தை உருவாக்கி அதுல கட்டள தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அதை தனியா ஒரு செக்மெண்ட் அப்புறீங்க. 2வது காவலர்களா வர்றவங்க, பாதுகாக்கிறதா, நான் பாதுகாக்கிறேன் செக்யூரிட்டின்னு வேலை பார்க்கறவங்க. 3வதா செங்கல் சூளையில வேலை பார்க்கறவங்க. இப்படி திரட்டப்படாத பல்வேறு தொழில்கள் போய் விவசாயம் வரைக்கும் போயிட்டாங்க. சோ தனித்தனி செக்மெண்டா பிரிச்சு எவ்வளவு தொழிலாளர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்கன்ற சரியான ஒரு கணக்கெடுப்பை அரசு நடத்தணும். சரியா அவங்களை எல்லாத்தையும் சேர்க்கணும். அவங்களுடைய ஆதார் அட்டை, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சேர்க்கணும். அவங்களுக்கான மருத்துவ காப்பீடு அரசே கொடுத்திருக்கு, அதை உறுதிப்படுத்தணும். அவங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். அந்த குழந்தைங்களுக்கான கல்வியை உறுதிப்படுத்தணும். அவங்க இந்த பெத்தவங்க கூலி வேலை பாக்குறாங்கன்னு பின்னாடியே அலைஞ்சு அந்த குழந்தைங்க கல்வி அறிவற்றவர்களா போறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் கல்வி அறிவை உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் அரசு தனி செக்மெண்டா போட்டு ஒரு டீமை போட்டு இதை செய்யணும்ன்றதா என்னுடைய வேண்டுகோள். நாம இங்க செத்தாங்க, அங்க செத்தாங்க, இங்க சட்ட ஒழுங்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதை மாற்ற முடியாது. எல்லா தனி மனிதர்களும் தன்னை சுய ஒழுக்கத்தோடு மாத்திக்கொள்ளாம இருக்கிற வரை இந்த பிரச்சனைகள் நடக்கும். அப்ப இதை தடுப்பதற்கான வழி என்ன அப்படின்றதா நான் பார்க்கணும். ஏன் இந்த 2-3 கேஸ கூட உங்களுக்கு சொன்னேன்னா, திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் அரசு இது செய்யுது அப்படின்னு பாஜக குரூப், அதிமுக குரூப், இங்க இருக்கிற அல்லு சில்லு 56 குரூப்பும் பேசிட்டு இருக்கு. எனக்கு பேசுறதுல பிரச்சனை இல்லை. நான் திமுக கிடையாது, நான் திமுக கூட்டணியில தான் இருக்கேன். ஆனா ஒரு மாற்றத்தை சொன்னா செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் இந்த வீடியோவை நான் போட்டேன். நாம ஒரு உதவி கேட்டாலோ ஒரு மாற்றத்தை செய்யணும்னாலோ ஏதாவது ஒரு வழியில் அதை எடுத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சியாவது பண்றாரு. இது எதுவுமே பண்ணாத கும்பல் தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கிறோம் தோழர்களே, இதை தெளிவா அரசு கையில் எடுத்து மிக தெளிவாக இதை பிரிச்சு
நலவாரியத்தை உருவாக்கி அவர்களை தனித்தனி செக்மெண்டா பிரிச்சு அவர்களை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு மாசமும் அவர்கள் இருக்காங்களா, ஊருக்கு போயிட்டாங்களா, ஊருக்கு போறதா இருந்தா அதை பதிவு பண்ணிட்டு போகணும். இப்படி கொஞ்சம் ஒரு குழுவை போட்டு வட இந்திய தொழிலாளர்களை ஹேண்டில் பண்றதுக்கான சட்டத்திட்டம் விதிமுறைகளை வகுத்தாத்தான் இது மாதிரியான பிரச்சனைகள்னு முதல்ல தாக்கல. இது பல பிரச்சனைகள் இருக்கு. போய் வட இந்திய தொழிலாளர்கிட்ட நம்ம பிடுங்குறது இருக்கு, அவங்கள நாம அடிக்கிறதும் இருக்கு, அவங்க நம்மளை அடிச்சு கொள்றதும் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகுறதும் இருக்கு. இது எல்லாம் ஒரு 150 கேஸ்க்கு மேல எனக்கு தெரியும். இதை நம்ம கேஸா பார்த்துட்டு இருக்காம இந்த பிரச்சனையா பார்த்து இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு தோழர்களே. அதனாலதான் இந்த பதிவே நான் போடுறேன். எனவே அரசு துரிதமாக ஒரு டீமை செட் பண்ணி அந்த டீமோடைய வழிகாட்டுதலின் பேர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். எங்களை போன்றவர்கள் சொல்லுகிற சஜஷனையும் ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். யாரா இருந்தாலும் மனுஷன்தான். அவன் பீகார்ல பிறந்தா அவன் மனுஷன் இல்லாம ஆயிடுவானா? பீகார்ல பிறந்தாலும் நமக்கு அண்ணன் தம்பிங்க தான். இந்த பகுத்தறிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இந்த பகுத்தறிவை காப்பாற்றணும்னா அரசும் ஆவண நடவடிக்கை எடுக்கணும்.